சோனி நிறுவனம் பாம்பேயில் வழக்கு போட்டாங்க. அந்த நிறுவனத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இட் சீம்ஸ் மும்பை. இந்த மாதிரி நாங்கள் இத்தனை பாட்டு வச்சுருக்குறோம், எங்கள் பாட்டெல்லாம் தூக்கி இந்த ஆள் யூடியூப்பில் ஏற்றின்னு இருக்காரு, 1.5 கோடி ரூபா நஷ்டீடு கொடுக்க சொல்லுவான்ட்டு கேஸ் போட்டாங்க. சரி, இப்போ நீ என்ன சொல்கிற? நான் தான் என் ஓனர் பாட்டுக்குன்னு சொல்கிறேன். என்ன பண்ணணும்? பாம்பே ஹைகோர்ட்டில் போய், சார் எனக்கு தான் சார் சொந்தம், இசை கடவுள் சார், நான் எப்போ நான் பாட்டு போட்டேனோ அந்த பாட்டு முழுக்க எனக்கு தான் சார் சொந்தம், தேவைப்பட்டால் ஜட்ஜி முன்னாடி பாடி வேற நான் போய் காட்டுங்க, அதானே பண்ணணும். ஒரு முறை கூட பாம்பே ஹைகோர்ட்டில் அப்பியரன்ஸ் காட்டல இளையராஜா. பதிலுக்கு என்ன பண்ணார் தெரியுமா? அந்த பாம்பேயில் இருக்கிற கேஸை மெட்ராஸ்க்கு மாற்றுங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார். எப்படி? ஏன்னு சொல்லுங்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் அவரோட மரியாதை தெரியும், மரியாதையாக நடத்துவாங்கன்னா. அப்படி சொல்வதை விட இன்னும் எளிமைப்படுத்தி, இங்கே இருப்பவர்கள் எல்லாம் அந்த பாடலை கேட்காமல் தூங்க முடியாத நீதிபதிகள் இருக்கலாம் அல்லவா? இப்போ டெல்லியில் இருக்கிற இந்திக்கார ஜட்ஜுக்கு என்னன்னு தெரியும்? நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இந்தியில் ஒன்றும் ஒரு பெருசாக சோபிக்கலன்னு சொன்னேன். கோனே இளையராஜான்னு வாங்க, ரகுமான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஓ ரங்கீலா படியா சாங், ஏ கவுனே அப்படின்றவாங்க. அதனால இங்கே எடுத்துன்னு வாங்க. சுப்ரீம் கோர்ட்டு பொத்தனாப்புல போய் பாம்பேல கேஸை நடத்துட்டுருச்சு. சரியா? நீதிபதி நேற்று சரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இப்போ பழைய பாடல்கள் எல்லாம் 30 வருஷம் கழிச்சுலாம் எடுத்து அதை இந்த ரீமிக்ஸ் மாதிரி ஏதோ பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லது தானேங்க. அதில் என்னங்க உங்களுக்கு சிக்கல்?